நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. என்ன ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் உள்ள லாகின் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயும் உங்களுக்கு தெரியும். நேற்று என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம அனாலிட்டிக்ஸில் ஆட் பண்ணுறதுக்காக பண்ணோம். ஜாவிகோவா அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதில் வந்து அந்த கோடு போட்டிருக்குமா இல்லையானா டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? G4 சொல்றது ஏதோ ஒன்று நான் அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் சொல்றீங்க? G4 அப்படி எதுவுமே இல்லைன்னு இருக்கு. கூகுள் அடி சொல்றாரு. கூகுள் G டேக் மேபி வெறும் G டேக் அடிச்சு சொல்லலாமா? G டேக் தான் இருக்கு. அப்ப இந்த G டேக்ல G ஹைஃபன் அப்படிங்கிறது தான் இந்த ஐடி. அப்ப ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்க அனாலிட்டிக்ஸ்ல போனீங்க அப்படின்னா இதுக்குள்ளதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜாவிகோவான்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். இசட் அப்படிங்கிறனால பின்னாடி கடைசியில் வந்தீங்கன்னா இங்க இந்த இதில் போனால் டேட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். டேட்டா வெப்சைட் யாரும் யூஸ் பண்றது இல்லை, அதனால டேட்டா வந்து பெருசா எதுவும் இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணதுன்னு தெரியறதுக்காக நம்ம 2 தடவை போனங்காட்டி ஆக்டிவ் யூசர்ஸ் மொத்தமாக 3 அப்படிங்கிறத காமிக்கணும். இப்படிதான் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த கோடை எடுத்து நம்ம போடலாம். அட்மின்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி போடணும். இப்போ ஆக்டிவ் யூசர்ஸ்னா நம்ம உள்ள வந்திருக்கோம், அதனால ஒரு யூசர் வந்து காமிக்கணும். ஸோ டேட்டா அதிகமாக வைக்கிறதுக்காக நான் இந்த இதை வைக்கல. ஸோ ஐ எம் கோயிங் டைரக்ட்லி ஃபார் டெக்னாலஜி GA4 நம்ம இதில் இப்போ எவ்வளோ யூசர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து ரியல் டைம் நம்ம பார்த்துருந்தோம். அக்வசிஷன் அப்படிங்கிறது தான் வந்திருந்தோம். ஸோ ஆக்டிவ் யூசர்ஸ், நியூ யூசர்ஸில் செஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். செஷன்னா என்னது? எவ்வளோ நேரம்? நம்ம தான் அந்த எவ்வளோ நேரம் இன்ஆக்டிவிட்டியா இருந்ததுன்னா அந்த செஷன் முடிஞ்சிடும். அதாவது 30 மினிட்ஸ் கணக்கு. 30 மினிட்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஒரு செஷன் கம்ப்ளீட் ஆகி அடுத்த செஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் வந்து 2400 ஆக்டிவ் யூசர்ஸ், நியூ யூசர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் இதாக பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி மந்த் வந்தவங்க எல்லாமே அந்த ஆக்டிவ்ல வருவாங்க. ஸோ ஆக்ட் அஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஃபார் எக்ஸ்பர்ட் இன்டர்வியூ பாயிண்ட்டுக்காக நான் உங்களுக்கு மறுபடியும் நான் போடுறேன். ஸோ இது வந்து இந்த இடத்துல நம்ம போட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக்டிவ் யூசர்ஸ் என்னன்னா டோட்டல் யூசர்ஸ் ஒரு ஆக்சுவலி என்கேஜிங் வித் யுவர் வெப்சைட், நியூ யூசர்ஸ், ரிட்டர்னிங் யூசர்ஸ் ரெண்டும் சேரும். நான் சொன்னேன் அந்த ரிட்டர்னிங் யூசர்ஸ்னா அதுக்கு முந்தின மாசமோட வந்திருப்பாங்க, திருப்பி வர்றாங்க. யூசர் இஸ் கவுண்டட் அஸ் ஆக்டிவ் when they spend time on your site, view pages, trigger events, scroll, click, அதெல்லாம் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். People who are interacting with your website. நியூ யூசர் GA4னா யூசர் விசிட்டிங் யுவர் வெப்சைட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர். இதுக்கு முன்னாடி எப்பவுமே இல்லை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக வர்றாங்க. ஸோ கீ டிஃபரன்ஸ் வந்து டோட்டல் என்கேஜ் ஆடியன்ஸ், நியூ ப்ளஸ் ரிட்டர்னிங். இதில் வந்து ஃப்ரெஷ் டிராஃபிக், ஒன்லி ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சாட் ஜிபிடி இப்படி மாதிரி வர வேண்டியதில்லை. ஓகே, உங்களோட ப்ரௌசரில் போய் பாருங்க, இந்த மாதிரி ஒன்று வந்திருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. ஆஸ்க் ஜெமினி அப்படிங்கிறது குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்கன்னா வந்திருக்கான்னு போய் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுது இது? அப்படிங்கிறது. ஸோ எந்த ஆக்டிவ் விண்டோ இருக்குதோ அதில் நீங்கள் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு சொல்லும். இப்போ நான் வந்து இத்தனை நாளாக என்ன பண்ணிருந்தோம், நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸில் போய் நம்ம சாட் ஜிபிடி பற்றி கேட்கறதுக்கு பண்ணிருந்தோம். இப்போ நான் இங்கேயே ஏதாவது கேட்கணும்னா differentiate active users and new users. இப்போ நான் எதுக்கு வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் அதில் சொல்றேன், ஏன்னா அது புரிஞ்சுக்கும் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல இருக்கு. இப்போ ஒன்னே சொல்லி இண்டிவிஜுவல்ஸ் who visited your site or app for the first time, users who engaged the session with active users.
ஸோ நல்லா உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த மாதிரி போய்க்கணும். பட் இமீடியட்டா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு அங்கேயே நீங்க கேட்டுக்கலாம். இது எங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க ஜாப் சைட்ஸ்ல எல்லாம் நீங்க நல்லா யூஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் ஏதாவது பண்றீங்கன்னா அந்த சைட்ஸ்க்கு எல்லாமே நீங்க போய் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு. ஏன்னா நம்ம தனித்தனியாக வெளியில போய் ரிசர்ச் பண்றதுக்கு போது அந்த சைட்ல போய் அங்கேயே நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்காரங்களும் முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வேண்டியதெல்லாம் கூகுளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்போட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இதே இதுதான் கான்செப்ட், பட் வி இன்டெகிரேட்டட் வித் வாட்ஸ்அப். அதனால வாட்ஸ்அப்பில் மட்டும் இவங்க தர முடியாது. ஸோ அக்வசிஷன் அப்படிங்கிறது உள்ள வர்றது எது மூலமா வர்றாங்க அப்படின்னா டாப் கண்ட்ரிஸ் இந்தியா மூலமா 3, சைனா 1, சிங்கப்பூர் 1 இருந்து இந்த 5ல வந்து எவ்வளவு வந்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நம்ம பண்றது என்னன்னா யூசர் அக்வசிஷன், ஃபர்ஸ்ட் யூசர் இந்த ஆப்ஷன் நம்ம போறோம். there's a 2 ஆப்ஷன்ஸ், யூசர் அக்வசிஷன், டிராஃபிக் அக்வசிஷன் இருக்கு. இப்போ யூசர் அக்வசிஷன்ல நம்ம போனோம் அப்படின்னா லாஸ்ட் 28 days இருக்கு. நான் வந்து Feb 1 to Feb 28 எடுத்துக்கிறேன். அந்த மந்தோட டேட்டாவை எடுத்துக்கிறேன். ஸோ இதுபடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா டேட்டா மாறி இருக்காங்க. போன ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா 2600, 2500 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல போனோம்னா டோட்டல் யூசர்ஸ் கொடுத்துருக்காங்க 2600, அதாவது இந்த ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. நியூ யூசர்ஸ்ல 2500 கொடுத்தாலும் இங்க 537 அப்படின்ட்டு காமிக்கும். ஸோ இப்போ இதுல வந்து அவர் ரிட்டர்னிங் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்தவங்கள ரிட்டர்னிங் எல்லாம் சேர்த்து வந்து இதுல கொடுத்துருக்காங்க. டைரக்டா வந்தவங்க இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கா பாருங்க. நம்ம யூசர் அக்வசிஷன் எடுத்துட்டு வர்றப்ப இதுல வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் விட்டுருக்காங்க. அதாவது இங்க வந்து என்னன்னா பிரைமரி, செகண்டரின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பிரைமரி. இந்த ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கோ பிரைமரி. இதை கூட இன்னொரு ஃபில்டர் நீங்க பண்ற மாதிரி வர்றது செகண்டரி. பிரைமரி டைமென்ஷன், செகண்டரி டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல வர்றது வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெட்ரிக்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ்ல வர்றது 715, 436 இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து மெட்ரிக்ஸ்ல வர்றது, நம்பர்ஸ்ல வர்றது. நம்பர்ஸ்ல வந்தா மெட்ரிக்ஸ், மற்றபடி சிட்டிஸ் அந்த யூசேஜ் பேஸ் பண்ணி வருது அப்படின்னா டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது பிரைமரி டைமென்ஷன், செகண்டரி டைமென்ஷன். இதுதான் கூகுள் அனலிட்டிக்ஸ்ல நல்லா யூஸ் பண்ணி பழகிக்கும். ஸோ பை டிஃபால்ட் என்ன கொடுக்குது, அதுவா வந்து பிரைமரி சேனல், டிஃபால்ட் சேனல் குரூப்பிங் அப்படின்னு கொடுத்துருது. அதுல வந்து டைரக்ட், ஆர்கானிக் சர்ச், ரெஃபரல், ஆர்கானிக் சோசியல், அன்அசைன், டிஸ்பிளே, பெய்ட், ஆர்கானிக் வீடியோ இப்படிங்கிற ஒரு 10 இது கொடுக்குது. இது 10க்கு மேல இருக்குன்னா இல்ல, கரெக்டா 10 தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால 10 காலங்கள். இது எல்லாத்துக்கும் வந்து சேமா வராது. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி. இப்போ நம்ம பெய்டு சர்ச் எதுவும் பண்ணல அந்த டைம்ல அப்படின்னா அதெல்லாம் வராது. ஸோ டைரக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைரக்டா நம்ம வெப்சைட்டுக்கு வர்றதும், புக் மார்க் பண்ணி வர்றது, சம்டைம்ஸ் அதனால ட்ராக் பண்ண முடியல, இல்ல 1-2 SMS மூலமா லிங்க் கிளிக் பண்ணி வர்றது, இது எல்லாமே டைரக்ட்ல வச்சுக்கோம். ஸோ டைரக்டா டைப் பண்றது மெஜாரிட்டி, பட் அதனால கால்குலேட் பண்ண முடியாத புக் மார்க் சில விஷயம் எல்லாமே டைரக்ட் கீழே வரும். ஸோ இப்போ அதுதான் சொல்ல வரேன். இந்த பிரைமரி சேனல், கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் டைரக்ட் இப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதை இங்கேயே படிச்சுக்கலாம். நீங்க a user types app in Coimbatore directly into a browser or clicks the saved bookmark. இதுதான் வந்து டைரக்ட் அப்படின்னு சொல்றோம். டார்க் சோஷியல் அண்ட் பிரைவேட் லிங்க். someone clicks a link shared in a private message, WhatsApp, Telegram, அந்த மெசேஜ் அதுல எல்லாம் பண்ணீங்கன்னா, ஆர் untracked email, அப்போ அந்த டைம்ல அதுவும் டைரக்டா எடுத்துக்கும். If a user moves from a secure HTTPS to HTTP, or if a link in a PDF document is clicked without a special tracking code, the source data is lost. அப்போ அதுவும் வந்து டைரக்ட்ல உங்களுக்கு வந்து எந்த சோர்ஸும் இல்லாம. Since over 60% of the time, it suggests your strong brand recognition in Coimbatore. However, if you are running specific ads, it might mean those links are not being tracked properly, causing them to hide inside the direct bucket. ஸோ டைரக்டா வர்றது நல்லா இருக்குன்னு சொல்லுது. ஏன்னா 60% உங்களுக்கு அதுல இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் வந்து சில இமெயில் கேம்பெயின்ஸ் நம்ம அனுப்புறதோ, அந்த லிங்க் மூலமா கிளிக் பண்ணி வர்றதுனால ரொம்ப மைனரா வருது. அந்த மாதிரி இதுவும் டைரக்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா யூ கிவ் லைக் 20% அதுக்கு கொடுத்துருங்க. 20% கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது, 200, ஒரு
ஒரு 300 இதுல கமிச்சிங்கனாலும் 1300 டைரக்டா உங்களுக்கு இருக்கு. யூ ஹேவ் வெரி ஸ்ட்ராங் பிராண்ட் ரெகக்னிஷன் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஆர்கானிக் சர்ச் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் சர்ச்ல நம்ம டோட்டல் யூசர்ஸே பார்த்துக்கலாம். 893 வர்றாங்க. 60% சொல்றாங்க பாத்தீங்களா, அதாவது 1600 அவுட் ஆஃப் 2642 வந்தா 60%. ஆர்கானிக் சர்ச் அடுத்த டிராபிக் நம்மளுக்கு எதுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்கானிக் சர்ச்ல 33.8% வருது. ரெஃபரல் அப்படிங்கிறதுல 2% வருது. ஆர்கானிக் சோசியல்ல 2%, அன்அசைன்ல 1%, டிஸ்பிளேல 1%. அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் சொல்றேன். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த ரெண்டுல தான் டிராபிக் வருது, டைரக்ட் அண்ட் ஆர்கானிக் சர்ச். ஸோ இது வந்து பிரைமரியில அவங்க காமிக்கிற ஒரு டிஃபால்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூசர் வேற ஏதாவது நீங்க மாத்துறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூசர் சோர்ஸ் அப்படின்னு நீங்க போடுங்க. இப்ப இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரும், 10க்கு மேல போகுது. அதாவது சோர்ஸே எடுத்துட்டு வரும். சோர்ஸ் அப்படின்னா ஆர்கானிக் அப்படிங்கிறது பிரைமரி சேனல்ங்கிறோம். ஆர்கானிக்கு எப்படி கிடைக்குது? சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல வரலாம். ஆர்கானிக் சர்ச்ங்கிறது என்ன? சர்ச் இன்ஜின். கூகுள்ல வரலாம், யாகு வரலாம், பிங் வரலாம், அந்த மாதிரி வரலாம். ஸோ இப்போ ஆர்கானிக் சோர்ஸுங்கிறது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். டைரக்ட்ல 1600. இந்த ஆர்கானிக் வந்து 800 சம்திங் இருந்து இப்போ ஸ்பிளிட் அப் ஆகுது. கூகுள்ல இவ்வளோ, கூகுள் மை பிசினஸ்ல இவ்வளோ. இது வந்து ரெஃபரல் கீழே வரலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா source/medium அப்படின்னு போட்டுக்கோங்க. எந்த இது கீழே வருது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். இந்த இடத்துல கூகுள் வந்து ஆர்கானிக் கீழே வருது, டிஎம்பிங்கிறது ஆர்கானிக், பிங்குங்கிறது ஆர்கானிக் கீழே. இதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்களா அதெல்லாம். ஸோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கேட்ல ரெஃபரல் அப்படின்ட்டு வருது. இங்க வந்து சிபிசி அப்படிங்கிற இதுல சிபிசினா காஸ்ட் பர் கிளிக், அதாவது பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 22 பேர். ஃபேஸ்புக்ல இருந்து ரெஃபரல். ஸோ சோர்ஸ் மீடியம் போட்டீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல நம்ம எந்த யூஸ் பண்ணுவோம்? பிரைமரி சேனல் யூஸ் பண்ணுவோம், மீடியம், சோர்ஸ், அது ரெண்டும் கலந்து. சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் டெஸ்க்டாப்பா மொபைலா அப்படிங்கிறது சொல்லுவோம். சோர்ஸுங்கிறது என்ன சொல்லியிருந்தோம்? டைரக்ட், இதெல்லாமே சொல்லியிருந்தோம். நாட் செட்னு கொடுத்துட்டாங்க, அவனால அதை கால்குலேட் பண்ணி தரல. கேம்பெயின் அப்படின்னா ஆட் ஏதாவது நீங்க ரன் பண்ணிருந்தீங்க இல்லை வேற ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா அது கேம்பெயின் வரும். ஸோ எல்லாமே பேசிக்கா இதுதான் இருக்கு. ஸோ நம்ம நார்மலா இங்கே தான் போவோம், பிரைமரி சேனல் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர் நீங்க சோர்ஸ் மீடியம் செட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுல என்னென்ன வருது அப்படின்னா கொஞ்சம் இதா இருக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூசர்ஸ், நியூ யூசர்ஸ், ரிட்டர்னிங் யூசர்ஸ் எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னு வருது. ஆர்கானிக் யூசர்ஸ்ல ரிட்டர்னிங் யூசர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்காங்க. ரிட்டர்னிங் யூசர்ஸ்னா யூசர் who initiated at least one previous session. This metric is an approximation. You may see difference across Google Analytics. ரிட்டர்னிங்னா என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு தடவை வந்திருக்கணும், ரெண்டாவது தடவை திருப்பி வர்றாங்க அப்படிங்கிறது சொல்றதா ரிட்டர்னிங் யூசர்ஸ். அப்போ 70% ஆஃப் ஆர்கானிக் சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் இதுல இருந்து 70%, நீங்க இதுல இருந்து எடுக்கக்கூடாது. ரிட்டர்னிங் யூசர்ஸ். நியூ யூசர்ஸ் வந்து 823. ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் பர் ஆக்டிவ் யூசர். ஒரு யூசரோட ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்தாங்க 33 செகண்ட்ஸ் தான். ஆர்கானிக் சர்ச் மூலமா வந்தாங்க 1 minute 45 seconds. ரெஃபரல் மூலமா வந்தாங்க 1 minute 7. அன்அசைன் இந்த மாதிரி எல்லாமே வருது. நம்ம இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு மெயினா எடுக்கிறோம். அதனால இந்த ரெண்டு இதை பார்த்தீங்கன்னா வெறும் 33 செகண்ட், இது 1.25 செகண்ட்ஸ். அப்போ ஆர்கானிக் சர்ச்ல வர்றவங்க நீட் இருந்து தேடி வர்றதுனால தேர் ஸ்பெண்டிங் லிட்டில் மோர் டைம் கம்பேர்ட் டு அதர் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம இங்க ஆவரேஜ் எடுத்துக்கோம். ஈவென்ட் கவுண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்டை நீங்க கவுண்ட் பண்ண வேண்டாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ற பாத்தீங்களா, பை டிஃபால்ட் அது வந்து ஸ்க்ரால் பண்றது, பேஜ் வியூ எல்லாத்தையுமே அது ஒரு ஈவெண்ட்டை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கோல் எதுங்கிறது கால்குலேட் பண்ணாது. ஜென்ரலா வெப்சைட்டுக்குள்ள நடக்கிற சில டிஃபால்ட் ஈவெண்ட்ஸ் அதை கால்குலேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் விசிட், எப்போ ஒரு செஷன் உள்ள ஒரு செஷன் யூசர் உள்ள வர்றாங்களோ ஃபர்ஸ்ட் விசிட்னு கால்குலேட் பண்ணிக்கோ, அது ஒரு ஈவெண்ட். ஃபார்ம் ஸ்டார்ட், ஃபார்ம் சப்மிட், ஃபைல் டவுன்லோட், ஸ்க்ரால், செஷன் ஸ்டார்ட், இதெல்லாம் டிஃபால்ட் விசிட். இது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. எத்தனை பேர் வந்தாங்க, உள்ள போனாங்க, ஐ மீன் வந்தாங்கிறத முக்கியம்.
இந்த செஷன் ஸ்டார்ட் ஆனது எப்ப அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒண்ணு. நம்மளுக்கு என்ன கோலா இருக்கணும்? ஃபார்ம் சப்மிட் பண்றது தான் நம்ம ஒரு கோலா கால்குலேட். ஏன்னா அனலிட்டிக்ஸ் மூலமா நம்ம என்ன ட்ராக் பண்றோம், யூசர் உள்ள வந்துட்டாங்கன்னு ட்ராக் பண்றோம். கரெக்ட், ஓகே, வந்துட்டாங்கிறது ஓகே. ஆனா அல்டிமேட் கோல் என்னன்னா எத்தனை பேர் அது லீடு போட்டிருக்காங்க, ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்க, எந்த கோர்ஸுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வரும். நார்மலா ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு மெயில் வரும். இல்ல இப்ப சிஆர்எம்க்கு இப்ப நம்ம இன்டெகிரேட் பண்ணிருக்கோம், நம்ம யூஸ் பண்ற சிஆர்எம்க்கு நம்ம டைரக்டா வந்து அதை இன்டெகிரேட் பண்ணி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணா இங்க வர மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். இதைய இந்த ஈவெண்ட்ஸ்ல அது கால்குலேட் பண்றது பதில இதுலயும் கால்குலேட் பண்ணோம். நம்ம எது எதுன்னு தெரியாது, அதனால என்ன பண்றோம் அப்படின்னா கீ ஈவெண்ட்ஸ்னு அடுத்த ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம். கீ ஈவெண்ட்ஸ் இதுக்குள்ள வந்துடும், கிரியேட் பண்ணிட்டோம். கீ ஈவெண்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது கோல் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கீ ஈவெண்ட்ஸ்ல நம்ம போட்டோம். ஸோ ஈவெண்ட்ஸ்ல வந்து ஃபார்ம் சப்மிட் பண்றதுல செஷன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஆனா எனக்கு பை டிஃபால்ட் எத்தனை பேர் என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கான்னு அது கால்குலேட் பண்ணாது. ஸோ நான் தான் டிஃபைன் பண்ணாலும் இந்த ஒர்க்கை வந்து நீங்க கீ ஈவெண்ட்ஸ்னு பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா எனக்கு ஒரு என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த ஃபார்மை யார் சப்மிட் பண்ணாலும் என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ண மாதிரி கணக்கு. அப்போ நான் டைரக்டா இதை யார் கிளிக் பண்றாங்களோ இதை ஒரு கோல் நான் கொடுக்கலாமா? அதான் இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு கோல் அச்சீவ் ஆயிருக்குன்னு அர்த்தமா? ஃபில் பண்ணா எப்படி சொல்றாங்க, எல்லா இதுவும் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா கரெக்ட். இப்போ நான் கிளிக் பண்ணாலும் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்ப இதை யாராச்சும் சும்மா கூட வந்து கிளிக் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளுக்கு கீ. எப்ப கீ ஈவெண்ட் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நம்பர் சொல்லுங்க, இமெயில் சிஆர்எம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். 293444584. நீங்கள் ஜாப் சீக்கர் என்ன கோர்ஸ் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கோர்ஸ் டைப் வந்து 8 hours. கோல் வந்து கெட் அ ஜாப். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நார்மலாக என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணால் இந்த பட்டனை கிளிக் பண்ண மாதிரி தான் இருக்கும். கூகுள் அனலிட்டிக்ஸ் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் ட்ராக் பண்ணும் நார்மலாக. அப்போ இது என்ன ஆகும்னா அதே யூஆர்எல் தான் இருக்கும். இப்போ கான்டாக்ட் டவுன் கிளிக் பண்ணிட்டு ஓகே எனக்கு மெயில் வந்துடும். ஆனால் பேஜ் எதுவும் மாறல அப்படின்னா மெயில் வந்து எனக்கு தெரிஞ்ச லீடு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அனலிட்டிக்ஸில் அதை ட்ராக் பண்ண முடியாது. இல்லாட்டி பட்டன் கிளிக்கை ட்ராக் பண்ணலாம். ஆனால் சும்மாவே அதை கிளிக் பண்ணிட்டாலும் அது நம்மளுக்கு தெரியாது, லீடுன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இது கிளிக் பண்ணாங்கன்னா எல்லா ஃபீல்டு எடுத்துக்கிச்சுன்னா யூ ஷுட் ரீடைரக்ட் டு இன்னொரு நியூ பேஜுக்கு அனுப்பும். அந்த பேஜ் வந்து தேங்க்யூ பேஜ்னு நம்ம வைக்கிறோம். ஸோ தேங்க்யூ பேஜ்னு நம்ம வச்சா எப்போ போலாம் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த பேஜ் விசிபிள் ஆகும். அப்போ எப்போலாம் அந்த பேஜ் வருதோ லோட் ஆகுதோ கூகுள் அனலிட்டிக்ஸ் அது ஒரு கீ ஈவெண்ட்டாக நம்ம சொல்கிறோம். நம்ம தான் கூகுள் ஈவெண்ட் சொல்கிறோம். எப்போ இந்த பேஜ் வருதோ யூ கன்சிடர் இட் அஸ் அ கீ ஈவெண்ட். அந்த யூஆர்எல் நம்ம போட்டுக்கலாம். நான் காமிக்கிறேன், செட் பண்ண காமிக்கிறேன், எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இதை போட்டேன். இதில் என்ன நான் உங்களுக்கு எதுக்கு காமிக்க வரேன்னா நம்ம வந்து ஒரு சிஆர்எம் இன்டெகிரேட்டட் வித் ஏஐ வாட்ஸ்அப் இதெல்லாமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இதை சப்மிட் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லீட் வந்து சிஆர்எம்க்கு வந்துடும், விக்னேஷோட வந்துடும். விக்னேஷ்க்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் ஏஐலேருந்து. உங்களுக்கு இமீடியட்டாக ஏதாவது நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்டாக்ட் நவ் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த சிஆர்எம்ல போயிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் மட்டும் போட்டுருக்கேன் நிறைய
இப்போ நமக்கு வந்திருக்க லீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லீட் இன்னைக்கு வந்திருக்கு. இது வந்து அந்த சைடில் இருக்கு. யாரோ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 4 லீட் வந்திருக்கு. இப்போ விக்னேஷ் வந்து நான் வருதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். எதுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னா நீங்க சிஆர்எமோட எப்படியெல்லாம் கம்பெனி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மார்க்கெட்டிங். சார் இப்போ கான்டாக்ட் நவுன் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுது, யூஆர்எல் போயிட்டு தேங்க்யூ ஆப் இன் கோயம்புத்தூர்னு கொடுக்குது. ஏன்னா இந்த ஹோம் பேஜில் உங்க பண்ணங்காட்டி ஹோம் பேஜில் வர என்கொயரிஸ் எல்லாமே ஃபில் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தேங்க்யூ ஆப் இன் கோயம்புத்தூர். இங்கே தேங்க்யூன்னு கொடுத்தாங்க. ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா? வாட்ஸ்அப்ல ஆப் இன் டெக்னாலஜியில் என்னென்ன வந்திருக்கு? ஏதாவது அப்படியே செலக்ட் பண்ணீங்களா? ஏதாவது நீ பாருங்க. அவர் என்ன அறிவிலே ஒன்றும் இல்லை. விக்னேஷ்க்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, டு கெட் இன்ஸ்டன்ட் கோர்ஸ் டீடைல்ஸ் சாட் வித் அஸ் அப்படின்ட்டு. அவர் வந்து அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுவார். ஒரு 2-3 சாட் பண்ணுங்க. ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டீங்களா? அதுக்கப்புறம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேளுங்க. வித் ரிலேட்டட் டு கோர்சஸ் அது சொல்லும். வேற ஏதாவது கேட்டீங்கன்னா அது சொல்லாது. அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு எல்லாமே அதை பார்த்துடலாம். இருங்க, நீங்க சொல்றதை இங்கே பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன தேங்க்யூ பேஜ்னு ஒன்று வந்தனையும் அந்த பேஜ் வந்தது அப்படின்னா ஒரு கோல் அச்சீவ் பண்ண மாதிரி கீ ஈவெண்ட் அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்ம போய் சொல்லணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பட் உங்களுக்கு நான் போக சொல்றேன். அப்போ இந்த இடத்துல நான் சிஆர்எம்ல போறேன் அப்படின்னா இப்போ விக்னேஷ் வந்துருச்சுங்க. உங்களோட நம்பர் ஜெனரலாக சொல்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து வந்துச்சு. இப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். இங்கே வரலைங்க. அந்த பார்த்தேன் நான் என்னன்னு கேட்குறேன். அது பக்கம் என்னன்னு கேட்குறேன். இந்த ஹிஸ்ட்ரி மட்டும் அப்டேட் ஆகலை. இல்லை, மேபி நான் அசைன் பண்ணதுக்கப்புறம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொரு லீட் அப்டேட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த கேப் பாருங்க. அதுக்குள்ள இன்னொரு லீடு வந்துருச்சு. ஸோ அதனால கேள்வி இருக்குல்ல. ஸோ என்ன பாருங்க, ஹாய் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஐ வாண்ட் டு நோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. அது என்ன ரேஞ்சில் இருக்கு கோர்ஸ் ஃபீஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஹவு மெனி சர்டிஃபிகேட் ப்ரொவைடிங் ஃபார் திஸ் கோர்ஸ்னு என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட். இது 8 hours கூட தான் கொடுக்க எப்பவுமே. ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு கொடுத்துருங்க. இப்போ இதை எடுத்துட்டுனா நம்ம சேல்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் பண்ணி பேசுவாங்க. அப்போ விக்னேஷ்களோட இந்த மாதிரி சேட்லாம் பண்ணியிருக்காரு, இவருக்கு இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸாக திங்க் பண்ணணும். ஒரு லீடை எடுத்து அது எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, இந்த சைடு சேல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கன்வின்ஸ் பண்ணணும்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேச. அப்போ கான்ஃபிகர் பண்ணுறோம். சிஆர்எம்ங்கிற கான்ஃபிகர் அதான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஜோகோவில் நீங்கள் அட்லீஸ்ட் இங்கேருந்து டைரெக்டாக வரது கான்ஃபிகர் பண்ண வேண்டாம். மேனுவலாக நீங்கள் ஆட் பண்ணுங்க. விக்னேஷ் இந்த இது அடுத்த ஸ்டேஜ் என்னது, கான்டாக்டட், ரிமார்க்ஸ், பைப்லைன், இதெல்லாமே அந்த டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சிஆர்எம் நான் பண்ண சொல்கிறேன். ஸோ அது வந்து மேண்டேட்ரி கிடையாது, பட்
இருந்தால் நல்லது, அவ்வளோதான். அதனால நீங்கள் ஃபுல்லாக அதை இது பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அதை மெயினாக இப்போ இருக்கிறதுனால அதை கற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன். எல்லாருமே 8 ஹவர்ஸ் இருக்கிறதுனால. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு லீடு போட்டதுக்கப்புறம் யூஆர்எல் மாறினதுக்கப்புறம் இந்த யூஆர்எல் வந்ததுன்னா ஒரு கோல் அச்சீவ்னு நான் சொல்லணும். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல போயிட்டு அட்மின்ல போயிட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். டேட்டா டிஸ்பிளே கீழே ஈவெண்ட்ஸ், அட்மின் ஈவெண்ட்ஸ். இப்போ ஆல்ரெடி நான் சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஜாவா தேங்க்யூ, பைத்தான் தேங்க்யூ, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஹோம் பேஜ்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்னா, தேங்க்யூ டிஎம் தினேஷ், தேங்க்யூ கான்டாக்ட் டெஸ்ட், தேங்க்யூ கான்டாக்ட் ஸ்டூடெண்ட் கெரியர் செலேரியம், பைத்தான் ஜாவா பட்ஜெட் பர்ச்சேஸ், PHP தேங்க்யூ, ஜாவா தேங்க்யூ, தேங்க்யூ ஆட், தேங்க்யூ ஃபார்ம் சப்மிட். ஹோம் பேஜுக்கு இல்லை. ஸோ நம்ம சும்மா கொடுப்போம், ஹோம் பேஜுக்கு கொடுக்குற மாதிரி கொடுப்போம். இந்த இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், இந்த லிங்க்கை. ஸோ கிரியேட் ஈவெண்ட், ஈவெண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் தேங்க்யூ. ஓகே, இதை வந்து நீங்க வெறும் ஈவெண்ட்டா வைக்கிறீங்களா இல்லை கீ ஈவெண்ட்டா வைக்கிறீங்களான்னு கேட்குது. கீ ஈவெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல ஆன் பண்ணிக்கோங்க. இன்புட் cannot consist of letters, digits or underscore. அண்டர்ஸ்கோர் தான் கொடுக்கணும், ஹைபன் கொடுக்கக்கூடாது. ஹைபன் அக்செப்ட் பண்றது இல்லை. ஸோ ஹோம் அண்டர்ஸ்கோர் பேஜ் அண்டர்ஸ்கோர் தேங்க்யூ அப்படின்னு அது ஹோம் பேஜில் என்கொயரி போட்டாங்கன்னா அதுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் சொல்லிட்டேன். ஏன்னா கீ ஈவெண்ட்ஸ்ல போய் இந்த ஹோம் பேஜ் தேங்க்யூன்னு வந்ததுன்னா எனக்கு புரிஞ்சுக்கும் ஹோம் பேஜில் ஒரு லீட் வந்திருக்கு. ஏன்னா இனிமேல் வர்றதா வரும், இப்போ புதுசாக ஆல்ரெடி பண்ணதுக்கு வராது. கீவேர்ட் ஐ மீன் ஏதாவது வேல்யூ கொடுக்கணுமா, அந்த லீட் அச்சீவ் பண்ணுறோன்னா ஏதாவது வேல்யூ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் வேண்டாம், டோன்ட் செட் எனி வேல்யூ. கவுண்டிங் மெத்தட் ஒன்ஸ் பர் ஈவெண்ட்டா ஒன்ஸ் பர் செஷனா அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு செஷன்லேயே 10 தடவை என்கொயரி ஃபார்ம் போட்டிருந்தாலும் ஒரு என்கொயரி ஃபார்ம் லீடாக கணக்கு வச்சுக்கிறதா, இல்லை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இதாக கணக்கு வச்சுக்கிறதான்னு கேட்கும். ஸோ ஒரு செஷனுக்கு ஒன்றா வச்சுக்கலாம். இது வந்து எங்கே வைப்பாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ்ல எல்லாம் திருப்பி திருப்பி ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு செஷன் நான் உள்ளே வந்துட்டு ஆனால் 4 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 4 கன்வர்ஷனாக காமிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரே செஷனில் சில சமயம் பட்டன் திருப்பி திருப்பி கிளிக் பண்ணிடுவாங்க. நம்மளுக்குலாம் 2 என்கொயரி மோஸ்ட்லி போட மாட்டாங்க. அதனால ஒரு இதாக நம்ம கவுண்ட் ஒரே லீடருக்கு திருப்பி பண்ணுறாங்க. அதனால அது இல்லை, இது நம்ம பெருசாக கவுண்ட் எடுக்கிறது இல்லை அப்படின்னா இந்த விடலாம். பட் நாம் வந்து சொல்கிறது இல்லை, நீங்கள் வந்து இங்கே கேட்கணும் அப்படின்னா ஃபார் ஆப்பிள் டெக்னாலஜி கீ ஈவெண்ட் which one is recommended once per event or once per session. So நம்ம கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்கணும். For most cases, Google usually recommend student fills out your thank you for 3 times in one afternoon. GA4 will count 3 events. This is best if every single interaction has value for student. Once per session na நான் சொல்லலாம். ஒரு சமயம் 3 தடவை பட்டணம் திருப்பி திருப்பி வச்சா 3 கோல் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்காங்க. நம்ம பார்த்தா நிறைய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணுதான், ஒரு லீடு தான். சீட்லாம் புக் பண்ணோம்னா இங்க அந்த சீட்லாம் புக் பண்ணோம்னா அந்த சீட் இருக்கா அப்படின்னு பே பண்ணி அந்த இல்லைங்க. இது வந்து அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான். அதாவது இப்போ இந்த என்கொயரி ஃபார்ம் வந்து ஒரு தடவை நான் கான்டாக்ட் நம்ம கிளிக் பண்ண பார்த்தீங்களா, வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ திருப்பி போறேன், திருப்பி போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கான்டாக்ட் நான் கொடுக்குறேன். அதே செஷன் தான் திருப்பி திருப்பி நான் பண்றதுனால இல்லை, நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி சம்டைம்ஸ் 3 தடவை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 3 தடவை எனக்கு லீடு வந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அது 3 லீடா 1 லீடா கணக்கு வச்சுக்கிறதா அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி சேனல்ல. ஸோ அதனால இ-காமர்ஸ்னா நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப 3 தடவை பர்ச்சேஸ் ஆன மாதிரி கணக்காயிடும். அது உங்களுக்கு வேல்யூ இருக்கு. இது ஒரே லீடு என்கொயரி தான் அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுதான் அவங்களும் சொல்றாங்க. ஒன்ஸ் பர் செஷன் வச்சுக்கோங்க.
கிரியேட் வித்தவுட் கோட் அப்படின்னு கேட்குறாங்க. கோடெல்லாம் போய் போடாம நம்ம பண்ணணும்னா எஸ் இப்போ கோடெல்லாம் வேண்டியதில்லை. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டாக வர்றது. ஈவெண்ட் நேம் வந்து பேஜ் வியூ ஃபார்ம் சப்மிட்டா. ஸோ இது ஃபார்ம் சப்மிட்டா ஃபார்மோட ஐடி அதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பேஜ் வியூனா பர்டிகுலர் பேஜுக்கு யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு. ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த யூஆர்எல் கண்டெய்ன்ஸ் அந்த URL contains the thank you app. அப்ப என்ன ஆகுதுன்னா you are creating a name home page thank you marking as a key event. எந்த வேல்யூ இதெல்லாம் கொடுக்கல. எப்ப அது வந்து உங்களுக்கு கோல் அச்சீவ் ஆகும்னா எப்போவெல்லாம் இந்த பேஜ் வியூங்கிறது வந்து இங்க வருதோ, இந்த பேஜ் எப்போ வருதோ இந்த கோல் அச்சீவ் பண்ண மாதிரி நீங்க அங்க நம்ம ரிப்போர்ட்ல போய் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இது இன்னொன்று ஏதாவது வேணும்னா உங்களுக்கு பண்றது. அடுத்து இன்னொரு கண்டிஷன் இதுவும் வந்திருக்கணும். பைத்தான்லேயே உங்களுக்கு என்கொயரி ஃபார்ம் வந்திருந்தாதான் ஒரு லீட் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி கோல்ல வச்சோன்னா ஆட் கண்டிஷன் போட்டே போகணும். நம்மளுக்கு வந்து ஒரு லீடுங்கிறது இதுதான். ஒரு பேஜ் வந்ததுன்னா போதும். அந்த பேஜ் லொகேஷன் கண்டெய்ன்ஸ் இந்த இதெல்லாம் டிஃபால்ட்டாக வர்றது. இப்போ நம்ம சேவ் எப்படி கிரியேட் பண்ணோம்? கிரியேட் அட்மின்ல போனோம். ஈவெண்ட்ஸ் டிஸ்பிளே டேட்டா டிஸ்பிளேல ஈவெண்ட்ஸ்குள்ள வந்துட்டு கிரியேட் ஈவெண்ட் அதுக்கு ஒரு பேர் கொடுத்தோம். மார்க் எஸ் கீ ஈவெண்ட் நம்ம சொன்னோம். இது ரெண்டும் டிஃபால்ட்டாக வர்றது தான். ஒன்ஸ் பர் செஷன் அது வேல்யூ செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஈவெண்ட் நேம் ஹோம் பேஜ் தேங்க்யூ ஈக்குவல்ஸ் நம்ம பண்ணிட்டோம். அதனால வந்து இந்த யூஆர்எல் வந்ததுன்னா ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். கிரியேட் வித் கோடுனா என்னன்னா இந்த ஒரு கோடு தருங்க. அனாலிட்டிக்ஸ்ல நம்ம போட்ட மாதிரி அந்த கோடு எடுத்துட்டு போய் தேங்க்யூ பேஜ்ல போடணும். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேங்க்யூ பேஜ்ல போட்டோம்னா அந்த எப்பப்பெல்லாம் வருதோ அது அனாலிட்டிக்ஸோட லிங்க் பண்ணி எல்லாம் பண்ணும். ஸோ அதை விட ஈஸி மெத்தட் இதுதான். யூஆர்எல் கொடுக்குறது ஈஸி. ஸோ கிரியேட் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கும் தேங்க்யூ ஹோம் பேஜ் இல்லை ஹோம் பேஜ் தேங்க்யூ ஹோம் பேஜ் தேங்க்யூ அப்படிங்கிறது வருது. நோ ஸ்ட்ரீம் டேட்டா இது வரைக்கும் எதுவும் வரல. ஏன்னா இனிமேல் தான் அதை டேட்டாவை கேப்சர் பண்ணுது. இப்போ நம்ம இங்கே பண்ணிட்டோம். கீ ஈவெண்ட்டை வந்து மாறிடுச்சு. இவ்வளோதான் கீ ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணுறது. இன்னும் நம்ம இதில் போனோம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் யூசர் அக்விசிஷன் ரிப்போர்ட் மேபி நாளைக்கோ நாளானிக்கோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு லீடர்ஸ் வந்திருக்கும். கீ ஈவெண்ட்ஸ்ல போயிட்டு ஆல் ஈவெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? கீ ஈவெண்ட்ஸ்ல ஆல் என்ன காமிக்குது? 136 ஈவெண்ட் அப்படின்னு காமிக்குது. கீ ஈவெண்ட்னா எனக்கு தேவையானது மட்டும் தான் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். February 1 to 28ல 136 கீ ஈவெண்ட். தட் மீன்ஸ் எல்லாம் லீடு 136 லீடு வந்திருக்குன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கலாம். நான் இந்த தடவை தான் வந்து கவுண்ட் பர் செஷன் போட்டிருந்தேன். முதல்ல சம்டைம்ஸ் திருப்பி ஒரு இமெயில வந்துட்டே இருக்கும். இந்த காலேஜ் இன்டர்ன்ஷிப்லாம் 3 தடவை 4 தடவை போட்டே இருப்பாங்க. ஸோ எனிவே நம்ம அதை இன்டெப்தா போக வேண்டாம். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு லீடுன்னு வச்சுக்கோங்க. 136 லீடு வந்து நம்மளுக்கு வந்து இந்த லீடு வந்ததுல வந்து இப்போ இல்லைன்னு பாருங்க 19,000 காமனா போயிருக்கும். நார்மல் ஈவெண்ட்ஸ்ல போய் நீங்க செக் பண்ணணும்னா அது 19,000 காமனா போயிருக்கு. எனக்கு அதனாலதான் கீ ஈவெண்ட் தனியா வேணும் அப்படிங்கிறத எடுக்கணும். இதுலயும் போய் நீங்க எடுக்கலாம். இப்போ ஹோம் பேஜ் தேங்க்யூங்கிறது இதுலயும் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அது ஈவெண்ட்டுக்குள்ளதான் வர்றதுனால அதுலயே வந்துடும். அது கொஞ்ச நேரத்தில் அப்டேட் ஆகிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்போ வந்திருக்கலாம், இல்லாட்டி கொஞ்ச நேரத்தில் அப்டேட் ஆகிக்கும். ஹோம் பேஜ் தேங்க்யூ வந்து இப்போ நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணேன்னா 0ன்னு காணும். எனக்கு இப்போ புதுசாக இருக்கும். அப்போ ஆல் ஈவெண்ட்ஸ்ல 136 காமிக்குதுன்னா இப்போ ஸ்பிளிட் பாருங்க. டைரக்டா வந்தவங்க 62 லீடு போட்டிருக்காங்க. ஈவன் தான் 33 செகண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க நம்மளோட. 33 செகண்ட்ஸ் தான் ஆவரேஜா இருக்கு. ஆனால் 62 லீடு வந்துருச்சு அச்சீவ் பண்ணிட்ட கோல. ஆர்கானிக் சர்ச்ல வந்தவங்க 66. அப்புறம் இதுவே வந்து 120 128 ஆயிடுச்சுங்க. ஸோ 136ல இன்னொரு 6 லீடு வந்து பார்த்தீங்கன்னா அன்அசைன்ல வந்திருக்கு, டிஸ்பிளேல வந்திருக்கு, ஆர்கானிக் வீடியோ அப்படின்ட்டு ஏதோ ஒரு இதில் வந்திருக்கு. ஸோ நம்ம மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கதான் வந்து கீ ஈவெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும்.
இப்போ இதுல பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியுது, ஆர்கானிக் சர்ச்ல 60 லீடு வந்திருக்குன்னா ஒரு மந்த்துக்கு நம்ம இதுலயே 130 லீடு நம்ம ஜென்ரேட் பண்றோம். ஸோ 60 வந்து ஆர்கானிக்ல வந்திருக்கு. ஆர்கானிக்னா கூகுள், யாகு, பிங் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல வந்தவங்க என்னென்ன இதுல இருந்து வந்திருக்காங்க, கூகுள்ல இருந்து எத்தனை பேர், யாகுல இருந்து எத்தனை பேர். ஸோ இப்பதான் we are going to use that other diamond. ஸோ இதை மட்டும் நீங்க காப்பி பண்ணிட்டு, ஓகேங்களா, இதை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டீங்கன்னா கரெக்டா இந்த இதில் போட்டீங்கன்னா இது மட்டும் ஃபில்டர் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்க எல்லாம் போய் பார்க்க வேண்டியது இல்லை. ஓகே, இப்போ ஆர்கானிக் சர்ச் மட்டும் பண்ணிடுங்க. இல்லை இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்கு, இதுல போயிட்டு ஒவ்வொரு பேராமீட்டரா நீங்க கொடுத்து ஃபில்டர் பண்ணலாம். அது பெஸ்ட் ஈஸி மெத்தட் வந்து என்னன்னா இதுல இப்போ நீங்க இதுலயே இப்போ எவ்வளவு ஈஸியா வந்திருக்குன்னு பாருங்க. மேபி இது ஒர்க் தான் பார்க்கலாம். ஜெமினையில் நான் போயிட்டு how many events இந்த ஸ்டெப் வராம மேபி ப்ரீவியஸ் ஸ்டெப்லயே வருதான்னு பார்க்கலாம். நீங்க இப்போ எல்லாமே இருக்கா, இந்த இதில் போயிட்டு இப்போ ஜெமினியில் போய் நான் கேட்குறேன். இதெல்லாம் இன்னைக்கு தான் வந்திருக்கு, அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். போன கிளாஸில் யூஸ் பண்ணுறேன். ஈவெண்ட்ஸ் த்ரூ கூகுள் சர்ச் ஜிஎம்பி. கூகுள் மை பிஸ்னஸ் மூலமாகவும் சர்ச் மூலமாகவும் இந்த 66 காமிச்சேன் வாட்டவர் இருக்காங்க. அதில் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் கேட்குறேன், கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். எனக்கு உள்ள இருக்கிற டீடைல்ஸ் அதை போய் எடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு அது என்ன சொல்லிச்சு, இந்த மெத்தட் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஈவெண்ட்ஸ் சரி, அது எடுக்கல போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆர்கானிக் சர்ச்ல போயிட்டு இப்போ யூ ஷுட் ஸ்டார்ட் யூசிங் செகண்டரி டைமென்ஷன்ஸ் தான் இதெல்லாம். சரி, செகண்டரி டைமென்ஷன்னா இப்போ ஆர்கானிக் சர்ச் மூலமா கூகுள்ல இருந்து வந்தவங்க, யாகுல இருந்து வந்தவங்க அதெல்லாம் பார்க்கணும். இப்ப நீங்க ஆர்கானிக் சர்ச் மூலமா என்னென்னவெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஒண்ணு வந்து கூகுள்ல எத்தனை வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். வேற என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? டிவைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ். எந்த காலேஜ்? இங்க வெயிட் பண்ணுங்க. கூகுள் மை பிஸ்னஸ்ல அப்புறம் டிவைஸ்ல இருந்து எத்தனை பேர் வந்து இந்த எத்தனை பேர் காமிக்குது? 893 பேர் காமிக்குது. இதுல எத்தனை பேர் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? டிவைஸ்ல ஆண்ட்ராய்டில் வந்தவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. வேற லொகேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இஃப் தட் பேராமீட்டர்ஸ் ஆர் அவைலபிள் இந்த செகண்டரி டைமென்ஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க இந்த செகண்டரி டைமென்ஷன்ல போட்டு ஃபர்ஸ்ட் வந்து எதுல வந்திருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். இதை யூஸ் பண்ண போனா பழகிக்குவீங்க நீங்க. ஸோ இப்போதைக்கு டிராஃபிக் சோர்ஸ்னு எடுத்துக்கோங்க, எந்த சோர்ஸ் மூலமா வந்திருக்காங்க. இதுல செஷன் விட்டுருங்க, நம்ம எப்பவுமே யூசர் பேஸ் பண்ணி போகணும். யூசர்ல ஆட் அதெல்லாம் விட்டுருங்க, மேனுவல் ஃபர்ஸ்ட் யூசர், மேனுவல் சோர்ஸ் அல்லது மீடியம். இப்போ நம்ம சோர்ஸ் எடுத்துக்கலாம். சோர்ஸ் காமிக்கிறப்போ ஆர்கானிக் சர்ச்ல கூகுள்ல வந்தவங்க இந்த 893ல கூகுள்ல வந்தவங்க 560, 273, பிங்ல வந்தவங்க 23, சாட் ஜிபிடி மூலமா வந்தவங்க 13, இன்னொரு இதுல கூகுள் அந்த இதுல கேம்பெயின் நம்ம செட் பண்ணது, யாகூல வந்தவங்க டக் கோல. இப்ப இதுல இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க பாருங்க, 66 ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கானிக் சர்ச்ல வந்தது. இப்ப ஸ்பிளிட் அப் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. இந்த கூகுள் மூலமா வந்தவங்க 35, மை பிசினஸ் ஜிஎம்பி மூலமா வந்தவங்க 14, பிங் மூலமா வந்தாங்க 2 போட்டிருக்காங்க. இப்பதான் வர ஆரம்பிக்குது. முதல்ல வந்தது சாட் ஜிபிடில வந்தவங்க 2 பேர் லீட் போட்டிருக்காங்க. சாட் ஜிபிடில என்னன்னு தேடுவாங்க, என்ன இங்க கூகுள் எப்படி தேடுற மாதிரியோ இல்லை அங்க தேடுறப்போ அதுல லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்து லீடும் போட்டிருக்காங்க.
யாஹூ மூலமா வந்திருக்காங்க 4 பேர். இப்ப 7 பேர் வந்து இங்க யாஹூ இங்கேயே வந்திருக்கு. இன்சர்ச் தனித்தனியா அந்த இடத்துக்கு காமிக்குது. சரி, கீ ஈவெண்ட்ஸா 11 ஈவெண்ட் இதுலயே வந்திருக்கு. யாஹூல மட்டுமே வந்திருக்கு. அப்ப யாஹூல நம்ம பார்க்கணும். இனிதான் எடுத்து நானே பார்க்கணும். ஐ மீன் யாஹூல எப்படி தேடுறாங்க, என்ன ரிசல்ட்ஸ் வருது, யார் யார் வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போறதுக்கு முன்னாடி இதுல நான் என்ன தெரிஞ்சுக்கன்னா மொத்தமா 66 ஈவெண்ட் தெரிஞ்சுக்கணும். இதுல லெட்ஸ் சே காலேஜ் இன்டர்ன்ஷிப்னு வச்சுக்கோம். இன்டர்ன்ஷிப்னு ஏதாவது அதுக்கு ஈஸியா நீங்க அடையாளம் தெரியாம வச்சுக்கோங்க. இன்டர்ன்ஷிப் தேங்க்யூ அப்படின்னு நான் போட்டேன்னா 29 கீ ஈவெண்ட் 66ல 29 காலேஜ் இன்டர்ன்ஷிப். அதுல கூகுள்ல வந்தவங்க 28, ரிங்ல வந்தவங்க 1 போட்டிருக்காங்க. அப்ப யாஹூல வந்தவங்க வந்து இன்டர்ன்ஷிப் சம்பந்தமா எதுவும் போடல. ஆனா இப்படிதான் போய் பார்க்கணும், வேற வழி இல்லை. பைத்தான் வந்தவங்க போட்டிருக்காங்களான்னு நான் பார்த்தேன்னா இங்க எதுவும் இல்லை. ஐ மீன் இந்த யாஹூல எதுவும் வரல. ஏன்னா இங்க இருக்கான்னு பார்க்கலாம். ஒரே செகண்டரி டைமென்ஷன்லயே ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஈவெண்ட் நேம் கொடுத்து பார்த்தாலும் கீ ஈவெண்ட் வரும். இந்த ஈவெண்ட் நேம் தான் எல்லாமே வந்துட்டு இருக்கும். கீ ஈவெண்ட் போட்டுட்டு கூட ஏதாவது இருந்ததுனால நம்ம கரெக்டா வரும். இப்போ ஆல்ரெடி செகண்டரி டைமென்ஷன்ல டிராஃபிக் சோர்ஸ், மேனுவல், ஃபர்ஸ்ட் யூசர் சோர்ஸ் இதெல்லாம் இப்போ வந்தது. இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் எந்த ஈவெண்ட் எந்த சர்ச் மூலமா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இதுல என்ன கேட்டார் அப்படின்னா டிவைஸ் அப்படிங்கிறத கேட்டார். பிளாட்ஃபார்ம் அண்ட் டிவைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது ஆண்ட்ராய்டு, iOS அதில் என்ன மொபைல். இதுல வந்து டிவைஸ் பிராண்ட் வேணாலும் உங்களுக்கு பிராண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டிவைஸ் அப்படின்னு நம்ம போறோம்னா என்ன டிவைஸ் பேருன்னு இது கொடுக்குது. டிவைஸ் கேட்டகரி இதுதான் டெஸ்க்டாப், இது இந்த கேட்டகரிக்கு போயிடுது. ஸோ அடுத்து வந்து டிவைஸ் மாடல். இப்போ அந்த ஃபோன் மாடல் எல்லாமே இதில் வர்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இதில் லீடு எல்லாமே நீங்கள் லீடோட கம்பேர் பண்ணி பாருங்க. 32 லீடு வந்து நாட் செட். அது எல்லாமே ட்ராக் பண்ணி தராது, எந்த அளவுக்கு முடியுதோ அது தருது. 3 வந்து ஐஃபோனில் வந்துருக்கு. ஸோ ஐஃபோனில் வந்தவங்க 3 பேர் தான் லீடு போட்டிருக்காங்க, 4.5%. இங்கே வந்தவங்க 48% வந்து நாட் செட். கண்டிப்பாக ஆண்ட்ராய்டாக தான் இருக்கும். அப்படி இன்னொன்று நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல போய் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு எவ்வளோ வந்திருக்காங்க லீடு. 32 ஆண்ட்ராய்டு, 31 விண்டோஸ். அப்போ டெஸ்க்டாப்பாக இருக்கலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபோனில் 3 இது, மீதி இதுலேயே வரல. அப்போ விண்டோஸ் லினக்ஸ் எல்லாம் இல்லாமல் விண்டோஸில் மட்டும்தான் 31, ஆண்ட்ராய்டில் மட்டும்தான். நம்ம யூசர்ஸ் எந்த மாதிரி யூசர்ஸ்னு உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செகண்டரி டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ இதில் சம்டைம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தராது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக்ஸ், ஏஜ் அதெல்லாம் கிரேட் அவுட் ஆயிருக்கு. எந்த ஆப்ஷனுக்குள்ளே போனால் எந்த ஆப்ஷன் வருமோங்கிறது இப்போ எல்லா டைம் கிரேட் அவுட் ஆயிருக்கு. வேறு ஏதாவது மெனுவில் போனீங்கன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா போய் நம்ம கண்டுபிடிக்கணும். சிட்டிஸ், ஜியாகிரபி, சிட்டிஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க, இதெல்லாமே இப்போ ஆர்கானிக் சர்ச்ல மட்டும்தான் காமிக்கணும். அதுல எத்தனை பேர் வந்து கோயம்புத்தூர் இதெல்லாம் வருது. அதுல எத்தனை பேர் லீடு போட்டிருக்காங்க கீ ஈவெண்ட்ஸ். 48 பேர் கோயம்புத்தூர்ல இருந்தா போட்டிருக்காங்க. 9 பேர் சென்னையில இருந்து லீடு போட்டிருக்காங்க. நாட் செட். சேலம்ல இருந்து ஒரு 4 பேர் போட்டிருக்காங்க. இந்த பேட்டர்ன் இப்படிதான் போகுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து சம்டைம்ஸ் என்னன்னா லாஸ்ட் 90 டேஸ் இந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கலாம். அப்ப எல்லா டைமும் கோயம்புத்தூர் தான் நம்மளுக்கு வருதா என்ன அப்படிங்கறத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் தான் ஹையஸ்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ், கோயம்புத்தூர் தான் 64% எப்பவும் போல மெயின்டைன் பண்ணுது. 37% சென்னை, 64-37 சென்னை அப்படிங்கிறப்ப இப்போ லாஸ்ட் பிப்ரவரி மட்டும் எடுத்தோம்னா 64-28 அந்த பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆகுதான்னு பார்ப்போம். 37
78%, 13%. ஸோ இப்போ கோயம்புத்தூர் தான் டாமினேட்டாக இருக்கு. 3 months பார்க்குறோம், சென்னை கொஞ்சம் வந்திருக்கு. ஆனால் லாஸ்ட் மந்த்ல இதுதான் டாமினேட் பண்ணிருக்கு. ஸோ இது மாதிரி செகண்டரி டைமென்ஷன் யூஸ் பண்ணி பழகினா மட்டும்தான் நம்ம நிறைய அனாலிசிஸ் நல்லா பண்ண முடியும். யூசர் எந்த டேட்ல வந்தாங்க, எந்த டைம்ல வந்தாங்க, இது எல்லாமே ஓரளவு கேப்சர் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே எக்ஸப்ட் அவங்களோட ஃபோன் நம்பர் நம்மளுக்கு கிடைக்காது. கீவேர்ட்ஸ் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணி வந்தாங்கன்னு இது வரைக்கும் வரல. ஆர்கானிக் சர்ச்ல வந்திருக்காங்க, கூகுள்ல தான் வந்திருக்காங்க. ஆனா என்ன கீவேர்டுங்கிறது எப்பவும் கொடுக்காது. ஸோ கீவேர்டு எங்க கொடுக்கும் உங்களுக்கு? எந்த டூல்ல? சர்ச் கன்சோல்ல கொடுக்கும். ஸோ அதனால அனலிட்டிக்ஸ் என்ன பண்ணியிருக்கா, சர்ச் கன்சோலை நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ச் கன்சோலோட இதை இங்க கொண்டு வந்துடும். இங்க கொண்டு வரப்ப அதுல இருக்கிற சில டேட்டாவும் இதுல சில டேட்டாவும் வச்சு உங்களுக்கு அனாலிசிஸ் பண்றதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் ரெண்டையும் லிங்க் பண்ணிக்கலாங்கிறாங்க. லிங்க் பண்றது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு கிளாஸ்ல பொதுவாக செகண்டரி டைமென்ஷன் தான் பார்த்தோம். நான் இப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஆக்சஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஸோ ஆக்சஸ் கொடுத்துட்டேன்னா நீங்க எல்லாம் இந்த நாளைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா?